திருநறையூர் திவ்ய தேசத்தை பற்றி மேற்கொண்டு சிறப்புகள் பார்க்கலாம். ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு சிற்பி ஆகம விதிக்கு உட்பட்டு முறையில் ஒரு கருடனை செதுக்கி வந்தாராம். சிற்பம் முடியும் தருவாயில் கருடனுக்கு இரண்டு புறமும் 2 சிறகுகளை செதுக்கி அதற்கு பிராணப்பிரதிஷ்டை, உயிரூட்டுதல் போன்ற உயிர் ஓவியமாக செய்தாராம். உடனே உயிர் பெற்ற கருடன் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கவே இதை கண்டு அச்சமுற்ற சிற்பி தம் கையில் இருந்த உளியை எடுத்து கருடன் மேல் எறிந்தாராம். மூக்கில் அடிபட்டதால் அந்த கருடன் இந்த நாச்சியார் கோவிலில் இறங்கி விட்டாராம். அதன் பின்புறம் உயிர் பெற்று எம்பெருமானின் திருவருளால் இந்த ஸ்தலத்திலே அமர்ந்து தம்மை வேண்டினோர் அனைவருக்கும் இங்கிருந்தே அருள் பாலித்து வருகிறார் என்பது ஐதீகம். இவர் இந்த ஸ்தலத்தில் மூலஸ்தானத்திற்கு அருகே உள்ள மகாமண்டபத்தில் சாலக்கிராம வடிவத்தில் நீள் சிரகம், நீள் முடியம், நீண்டு வளர்ந்த திருமேனியுடன் கம்பீர தோற்றத்தில் எழுந்தருளியிருக்கிறார். இவர் எழுந்தருளியுள்ள இடம் 10.5 அடி சதுர அடி. இவர் வாகன மண்டபத்திற்கு புறப்படும் சமயம் இவர் திருப்பாதங்களை 4 தாங்கி வருவாராம். இவரது இருப்பிடம் விட்டு வெளிவந்ததும் மூளைக்கு ஒருவராக மேலும் 4. இவ்விதம் 16 பேர்கள் தாங்கி வர படிகளில் இறங்கும் தருவாயில் பல பேர்கள் தாங்க இந்நிகழ்வு கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது. இந்த கருடன் மீது எம்பெருமான் திருவேதி கண்டருள்வது நாச்சியார் கோவில் கருட சேவை என பெரும் புகழ் பெற்றதாகும். பெரிய திருவடி தரிசனம் என்றும் இதனை குறிப்பிடுவார்கள். இந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் முடிந்ததும் இவருக்கு 6 வேளைக்கு அமுத கலசம் ஊட்டப்படுகிறது. அமுத கலசம் எனப்படும் இந்த மோதகம், அதாவது கொழுக்கட்டை, இவருக்கு மிகவும் பிரியமானதாகும். எனவே இவரை மோதர் என்றும் சொல்லுவார்கள். பக்தியோடு இவரிடம் வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல்களும் யாவும் இங்கு அப்படியே நிறைவேறி விடுகிறது என்பது கண்கூடா காட்சியாகும். திருமங்கையாழ்வாரால் மட்டுமன்றி பெரிய திருமழியில் 100 பாசுரங்களால் மங்களாசாசனம், 100க்கும் அதிகமான பாசுரங்களை திருமங்கையாழ்வார் அள்ளி பொழிந்தது இவர் ஒருவருக்கு மட்டும்தான். பெரிய திருமழி மட்டும் திருநெடுந்தாண்டகத்திலும் பெரிய திருமடல், சிறிய திருமடலும் இந்த ஸ்தலத்தினை மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த ஸ்தலத்தோடும் எம்பெருமானோடும் திருமங்கைக்குள்ள சம்பந்தத்தை விவரித்து தனிப்பெறும் நூலொன்றை தயாரித்து விடலாம். திருமங்கை ஆழ்வார் நீலன் என்ற பெயரில் சோழ மன்னனின் படைத்தளபதியாக இருந்தார். கப்பம் கட்டும் குறநில மன்னனாக இருந்தார் என்றும் ஒரு கருத்தும் உண்டு. அப்போது திருவள்ளக்குளத்தில் குமுதமலர் கொய்து வந்த தேவமகளான பெண்ணொருத்தி குமுதமலரை கொய்து செல்ல வேண்டிய குறிப்பிட்ட நேரம் கடந்து விட்டபடியால் விண்ணுக்கு செல்ல முடியாது திருவள்ளக்குளத்திலேயே நின்று பூவுலகில் வாழும் தன்மை பெற்றாள். பேரழகு பொழிந்த தெய்வநங்கையான இவள் குமுதமலருடன் நின்றதால் குமுதவல்லி என்று பெயரிட்டாள். இந்த நங்கையை பற்றி செவிமடுத்த திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லியை பெண் கேட்டு வந்தார். நான் வைணவ இலச்சிலை தாங்கி வைணவ லட்சணத்துடன் திகழும் ஒருவனுக்குத்தான் மாலையிடுவேன். எனவே நீ வைணவ இலச்சினை தரித்தே வரவேண்டும் என்று கூற திருமங்கை ஆழ்வார் திருநறையூர் நம்பியிடம் தமக்கு வைணவ அடையாளமிட வேண்டும் என்று கேட்க வைணவ லட்சணமான பஞ்சசம்ஸ்காரங்களை இந்த எம்பெருமானே திருமங்கை ஆழ்வாருக்கு செய்தார். பஞ்சசம்ஸ்காரம் என்பது வைணவ சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியமான கொள்கையாகும். ஒரு தூய வைணவன் கடைபிடிக்க வேண்டிய 5 நிலைகளாகும். பஞ்சசம்ஸ்காரம் என்பது யாவதோ ஒரு சீடன் ஆச்சாரனிடம் 12 திருமண்கள் இட்டுக்கொள்ள வகைபெறுதல், அதாவது சரீரத்தில் 12 திருநாமங்களை எங்கெங்கு இடுவது, ஒவ்வொரு திருமண் இட்டு கொள்ளும் போதும் உச்சரிக்க வேண்டிய மந்திரம், அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் விதம், புதுதாசிய நாமம் திரித்து கொள்ளலாம், அடியார்களின் பெயர்களை நமக்கு இட்டுக்கொள்ளலாம். அதாவது பெற்றவர்கள் இட்ட பெயர் எதுவாக இருந்த போதிலும் ஒருவன் வைணவனாக மாறும்போது, விஷ்ணுவிற்கு அடிவன் ஆகும்போது அந்த எம்பெருமானின் திருநாமங்களே அல்லது அவன் அடியார்களின் பெயர்களோ வைத்துக்கொள்வது நீலன் திருமங்கை ஆகிறார். வலது புஜத்தில் தீர் பொலிந்த சக்கரத்தையும் இடது புஜத்தில் தீர் பொலிந்த சங்கனையும் இட்டுக்கொள்ளுதல். இப்படி பஞ்சசம்ஸ்காரத்தை பற்றி மேலே சொன்னபோது அடுத்ததாக இந்த 5 வைணவ இலட்சணங்களை அடையாளங்களை இட்டுக்கொள்ளுதல் சடங்கிற்கு பஞ்சசம்ஸ்காரம் என்பது பொருளாகும். அதாவது பஞ்சசம்ஸ்காரம் என்னென்னு இங்கே விவரித்து சொல்லியிருக்காங்க. திருநறையூர் நம்பியை உற்று நோக்கினால் அவர் சற்றே முன்வந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்யும் தோற்றத்திலே இருப்பது போல தோன்றும். தானே ஆச்சாரியனாகவும் தானே சிஷ்யனாகவும் இருந்து பக்தியில் எம்பெருமானே திருமந்திரத்தை உலகிற்கு இட்டு அருளினான் என்று சொல்லுவார்கள். தானே ஆச்சாரியனாகவும் தானே சீடனாகவும் இருந்ததால் பத்ரி எம்பெருமானை முழுமையாக ஆச்சார லட்சணம் பெற்றவன் என்று சொல்ல
முடியாது. ஆனால் நரையூரானே தாம் முழு லட்சணம் பெற்ற ஆச்சாரனாக இருந்து நீலன் என்னும் பக்தனை சீடனாக கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் செய்து திருமங்கை ஆழ்வாராக ஆகின்றார். இந்த ஸ்தலம் திருமடல் பரிசு பெற்ற ஸ்தலம் என்றும் கொள்ளலாம். அதாவது மடலேறுதல் என்பது சங்ககாலத்து பழந்தமிழ் பண்பாடு. சங்ககால காதலியில் தலைவியை அடைய முடியாத தலைவன் தன் தலைவியின் பால் கொண்டுள்ள காதலை உலகறியச் செய்வதற்காக பனை மடலாம் ஒரு குதிரை செய்து தன் காதலியின் உருவத்தை ஒரு குடியில் வரைந்து அதை ஒரு கையில் தாங்கிக் கொண்டு எருக்கம்பு மாலை அணிந்து தலைமயிரை விரித்து கொண்டு இவள்தான் என்னை கைவிட்ட இரக்கமில்லாதவள் என்று கண்ணீர் சிந்தி கதறி அழியது அந்த குதிரை மீதேறி தெருவில் வலம் வருதலாகும். தன்னை நாயகியாக பாவித்து எம்பெருமானை நாயகனாக பாவித்து கொண்ட திருமங்கை ஆழ்வார் தனக்கு எம்பெருமான் முகங்காட்டாதே இருப்பின் தான் மடலூர்வன் என்கிறார். எம்பெருமான் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்த மடல் விடுத்தார் திருமங்கை. பெரிய திருமடல் சிறிய திருமடல் என்னும் இரு மடல் விடுத்தார். இரண்டு திருமடல்களிலும் எம்பெருமான் எழுந்திருள்ள பல திவ்யதேசங்களை திருமங்கை ஆழ்வார் குறிக்கின்றாராகில் மடலூர்ந்து திருநறையூருக்காகவே என்று பெரியோர்கள் தலை கட்டுவார்கள். இதற்கு சான்றாக ஊராதுழிகேன் உலகறிய ஒன் உதலிர் சீரார் முலை தடங்களை சேரளவும் பாரெல்லாம் அன்று ஓங்கி நின்று அளந்தான் நின்ற திருநறையோர் மன்னோங்க ஊர்வன் மடல் என்று விசேஷமாக அங்கே பார்க்குறாங்க. இந்த ஸ்தலத்தில் எம்பெருமானை திருமணக் கோலத்தில் நாள்தோறும் பிரம்மனால் பூஜிக்கப்படும் தலம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்குடந்தை ஆறாவுமுதன் திருவரங்கத்து அரங்கன் நரையோர் நம்பி இந்த மூவரம் தத்வஸ்திரம் போன்றவர்கள், அதாவது ஜீவாத்மா பரக்கிருதி உடல் போன்றவர்கள். அதாவது திருமங்கை ஆழ்வார் திருக்குடந்தை யானை சேவிக்கும் போது ஆவியே அமுதே என நினைந்துருகி என்று பாடுகிறார் என்று தனது ஜீவன் திருக்குடந்தையாக என்று தலை கட்டுகிறார். திருவரங்கத் எம்பெருமானிடம் தான் இவர் மோட்சம் வேண்டுமென கேட்கிறார். அதாவது அரங்கனையே பரமபதனாக கொண்டு மோட்சம் கேட்கிறார். அவை திருமங்கையை நோக்கி மோட்சம் வேண்டுமாகில் நீ நமது தெற்கு வீட்டுக்கு போ என்று கூறுகிறார். உந்திமேல் ஆன்முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்தையம்மான் என்று இந்த அரங்கத் எம்பெருமானையே பரமபதநாதனாக கண்டு அவனது வியூகத்தை வர்ணிக்கிறார். எனவே இவை திருமங்கைக்கு பரக்கிருதியானார். திருநறையூரானே திருமங்கைக்கு குமுதவல்லியாரை காட்டி கொடுத்தமையாலும் அவர் திருமேனியில் பஞ்சசம்ஸ்காரம் செய்வித்து திருமந்திரம் உரைத்த விளக்கம் செய்தமையால் இவர் உடலாகிறார். மண்ணுமர திருநறையோர் எம்பெருமானின் பேரர்கள் திருமங்கை ஆழ்வார் மையில் கொண்டது எண்ணி எண்ணி வியக்கத்தக்கதாகும். நரையோர் எம்பெருமானை இப்படி வர்ணிக்கிறார். மண்ணு மறையோர் திருநறையோர் மாலை போல் பொன்னியலம் மாடக் கலாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் நோக்குதலம் மன்னன் திருமார்பும் வாயம் அடியணியம் பண்ணு கரதலமும் கண்களம் அங்கயத்தின் பொன்னிகள் காடோர் மணிவரமேல் பூத்தது போல் இன்னி ஒளிபடைப்ப வீழ்நானம் தோல்வளையம் மண்ணிய குண்டலமும் ஆரமும் நீழ்முடியம் துண்ணுவையில் விரித்த சூளாமணியமைப்ப மண்ணு மரகத குன்றின் மருங்கே என்று விசேஷமாக அங்கு அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான திவ்யதேசம், நாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு திவ்யதேசம். அடுத்ததாக நாம் இதை முடித்துக்கொண்டு திருச்சேரி பக்கத்தில் இருக்கிற திருச்சேரி திவ்யதேசத்திற்கு அடுத்ததாக செல்லலாம்.